சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். மாணவர்களின் தனித்திறமைகளை மேம்படுத்த SNS Institutions. This summer, meet the magical mermaid at VGP Marine Kingdom from April 12th to May 31st. அன்பு வணக்கங்கள். இன்று நம்முடன் ஜோதிடர் மகேஷ் ஐயர் அவர்கள் இணைந்துள்ளார். வணக்கம். திருவார்க்கும் செய்தர்மம் கைகூட்டும் செஞ்சற் பெருவார்க்கும் வீடும் பெருக்கும் உருவார்க்கும் ஆதலால் வானூரும் ஆணை முகத்தோணி ஆதலால் கூப்பும் பிரதம்கை வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா. அனைவருக்கும் இனிய நமஸ்காரங்கள். சாமி, இப்போ ஜூன் மாத பலன்கள். ஜூன் மாதம் 12 ராசிகளுக்கும் எப்படி இருக்கும்? முதல்ல ஜூன் மாதத்தில் என்னென்ன சிறப்புகள் இருக்குது, அடுத்து 12 ராசிகளுக்கு உண்டான பலன்கள். எப்போவுமே இந்த மாதத்துக்கு உண்டான பலன்களுக்கு ரொம்ப நம்ம முக்கியத்துவம் கொடுப்போம். பார்த்திங்கன்னா, இந்த மாதம் எனக்கு ரொம்ப நன்னா இருக்கணும் சார், 1ஆம் தேதி ஆரம்பிச்சிச்சு சார், ஷூ 10ஆம் தேதிக்குள்ளே காசெல்லாம் போயிடுது சார், ஆனால் எனக்கு ஜனவரி மாதம் ரொம்ப நல்லா இருந்தது, ஜூன் மாதம் ரொம்ப நல்லா இருந்தது, ஜூலை மாதம் நல்லா இருந்தது. இப்படி மாத கணக்கில் நம்ம நிறைய விஷயங்கள் நம்ம பேசின்னு இருக்கிற வழக்கங்கள் இருக்கும். சில பேர் மாதம் ஆரம்பித்தாலே ஒரு பயம் வரும். சில பேர் பார்த்துட்டேன்னா மாதம் ஆரம்பிக்கிறது ஆஹா அப்படின்னு ஒரு சந்தோஷம் வரும். சரி, ஜோதிட ரீதியாக ஜூன் மாதத்துக்கு உண்டான பலாபலன்கள், மேஷத்திலிருந்து மீனராசி வரைக்கும் இருக்கக்கூடிய பலாபலன்களை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு, மேஷராசி நண்பர்களுக்கு இந்த மாதத்தில் பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் பண வரவுகள், அதே மாதிரி இடமாற்றம், ரொம்ப பிரயாணங்கள், குடும்பத்துக்கு உண்டான விஷயங்கள்லாம் எடுத்து பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த மாதத்தில் இருந்துட்டுருக்கு. இந்த மாதத்தில் பார்த்துட்டிங்கன்னா எடுத்த காரியங்கள் உங்களுக்கு வெற்றிகரமாக இருந்துட்டுருக்கும். தம்பி தங்கைக்கு சில நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு உண்டான ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்குது. ரொம்ப வயசானவங்க இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க ரொம்ப முடியலன்னு சொன்னவங்களுக்கு, ஆரோக்கியத்தில் பாதிப்புன்னு சொன்னவங்களுக்கு கொஞ்சம் மீளக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருந்துருக்கு இந்த மாதத்தில் மேஷராசி அன்பர்களுக்கு. அதே போன்று இந்த மாதத்தினுடைய கடைசியில் கொஞ்சம் விரயங்கள் இருக்கும். விரயம் இருந்தாலும் அக்செப்ட் பண்ணிவிட்டு பரவாயில்ல, விரயமானாலும் பரவாயில்ல, பின்னாடி லாபமாக சம்பாதிச்சிடலாம் அப்படிங்கிற எதிர்பார்ப்புகள்லாம் கூடக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இருக்கும் மேஷராசி நண்பர்களுக்கு. இந்த மாதத்தில் நீங்கள் கிருத்திகை வழிபாடு உங்களுக்கு ரொம்பவுமே விசேஷமான வழிபாடு. ரிஷபராசி நண்பர்களுக்கு இந்த மாதத்தில் எல்லா வேலையும் என்கிட்ட கொடுத்துட்டாங்களே, என்னப்பா இது அப்படின்னு பொறுப்புகள் பூரா உங்கள் பக்கம் சேரக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதுவும் இந்த மாத கடைசியிலாம் பண வரவுகள் கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்பட்டு கொடுக்கும். நல்ல முன்னேற்றம் இருக்கும். ரொம்ப வயசானவங்களை கொஞ்சம் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். ரிஷபராசி அன்பர்களுக்கு புதிய முடிவுகள்லாம் எடுக்கிறதுக்கு ரொம்ப சாதகமாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த ஜூன் மாதம் இருக்குது. சின்ன 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 விஷயங்களில் பார்த்து 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 செயல்படுவீங்க. பொதுவாகவே நம்ம லேட்டாக எந்திரிக்கிற பழக்கங்கள் இருக்கிறவா இந்த மாதத்தில் கொஞ்சம் சீக்கிரமாக இந்த பிரம்ம முகூர்த்த வழிபாடு, மோட்டிவேஷ்னல் விஷயங்கள்லாம் பார்க்கறது நிறையாவே இருந்துட்டுருக்கும். நிறைய இந்த மில்லினியர்ஸோட சில விஷயங்கள்லாம் எடுத்து பார்ப்பீங்க. மோட்டிவேஷ்னலான கதை, நம்ம இப்படி ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் இருந்துட்டுருக்கு. எக்ஸ்போர்ட், இம்போர்ட், லாஜிஸ்டிக், கேட்ரிங் சம்மந்தமாக, ஹோட்டல் சம்மந்தமாக, ரெஸ்டாரண்ட் சம்மந்தமாக இருந்துட்டுருக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய அற்புதமான பலன்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக ரிஷபராசி என்பவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த மாதத்தில் சில நல்ல காரியங்கள் நடக்கக்கூடிய அற்புதமானதாக இருந்து கொண்டிருக்கும். அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னு சொன்னால் சம்பாத்தியத்துக்கு ரொம்ப சிறப்பான மாதமாக இருந்துருக்கும். ரொம்ப கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்களுக்கு எனக்கு ரெகக்னேஷன் கிடைக்கலையேன்னு வருத்தப்பட்டவங்களுக்கு ஒரு நல்ல மாற்றங்கள் கொடுக்கக்கூடிய அற்புதமான இந்த மாதத்தில் நீங்கள் சூரிய வழிபாடு உங்களுக்கு ஒரு விசேஷமான வழிபாடாக உண்டு. மிதுன ராசி நண்பர்களுக்கு எப்போவுமே மாதத்தினுடைய தொடக்கத்தில் பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் விரயங்கள் அப்படிங்கிறது இருந்துருக்கு. எதனால் விரயம்? நம்ம கூட்ட சேர்ந்த நட்பு சரியில்லையோ, இல்லை நம்ம எடுத்து வைக்கிறோம் ஸ்டெப்ஸு எங்கேயோ ஒரு மிஸ்ஸிங் ஆகுதுங்கிறது தெரிய வருது. சரி, எதுக்கும் நல்லதுக்கு தான், இதெல்லாம் நம்ம ஒரு பக்கம் தள்ளியிருந்து பார்ப்போம். அதே மாதிரி வெளிநாடு, வெளியூர், இடம் விட்டு இடம் மாற்றம், பிரயாணம், இதெல்லாம் நிறையா இருந்துட்டு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அலைச்சல்கள் இருக்கும். திடீர்னு செலவுகள் ஆகும்போது கட்டுப்படுத்த முடியலையேங்கிற யோசனைகள் இருக்கும். ரீசர்ச் எல்லாம், பேப்பர்ஸ் எல்லாம், PhD பேப்பர்ஸ் எல்லாம் சப்மிட் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப அற்புதமான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். ஒரு ஃபெயிலியரான காரியம் பின்னாடி ஜெயிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறையா இருந்துட்டு இருக்கும். இந்த மாதம் கடைசியிலலாம் பார்த்துட்டிங்கன்னா ஆஃப்டர் 14, 15 பார்த்துட்டிங்கன்னா நிறைய பொறுப்புகள் சேரக்கூடியதாகவும், முக்கியஸ்தர்களை சந்திக்கிறது, பதவி, பேர், புகழ், அந்தஸ்து எதிர்பார்த்தவங்களுக்கு கண்டிப்பாக பதவி, பேர், புகழ், அந்தஸ்து கிடைக்கும். குறிப்பாக பாலிடிக்ஸில் இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு. அதே சமயத்தில் பார்த்துட்டிங்கன்னா சில முக்கிய பொறுப்புகள்லாம் வகிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தும். புது கம்பெனி ஓப்பன் பண்ணுறது, அதே மாதிரி எதிர்பார்த்த மரியாதை, கற்றோருக்கு சென்ற இடம் சிறப்புன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி வாய்ப்புகள்லாம் இந்த மாதத்தில் உங்களுக்கு நிறைய இருந்துருக்கு. நீங்கள் போகக்கூடிய வழிபாட்டு முறைகள் இந்த மாதத்தில் சிவ வழிபாடுனா பிரதோஷ வழிபாடு, மாத சிவராத்திரி வழிபாடு உங்களுக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான வழிபாடு. கடக ராசி அன்பர்களுக்கு
நல்ல காலங்கள் ஏற்படக்கூடியதாக இருக்குது. மாதத்தில் முதல் 15 நாட்கள் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வருமானம் ஈட்டக்கூடியதாகவும், நினைத்ததை சம்பாதிக்கக்கூடியதாகவும், நண்பர்கள் மூலமாக காரியங்கள் நடக்கக்கூடியதாகவும், சில நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகளும், மூத்த சகோதரிக்கு சில நல்ல காரியங்கள் எடுக்கிறது, ரொம்ப வயசானவாளுக்கு சில உபாதைகள் ஏற்படக்கூடியதாகவும், யதார்த்தமாக இந்த மாதத்தினுடைய ஆரம்பம் 15 நாட்களுக்கு அப்புறம் பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் சில விரயங்கள், பிரயாணங்கள், அலைச்சல்கள், சில விஷயங்களில் நமக்கு முந்தி இருந்த மாதிரி இல்லையேன்னு சில தடங்கல்கள் யதார்த்தமாக இருக்கக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கும். சில காரியங்களில் நீங்கள் குறிப்பிட்டு யோசித்து செயல்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. பெரும் முயற்சி உங்களுக்கு ஒரு பெரிய பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்குது. இந்த மாதத்தில் நீங்கள் வழிபடக்கூடிய வழிபாட்டு முறைகள் ஏகாதசி, சஷ்டி வழிபாடு மிகப்பெரிய வழிபாடு. சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் இருக்கக்கூடிய அற்புதமான தன்மைகள் பார்த்துட்டுனா பதவி, பேர், புகழ், அந்தஸ்து, சில முடிவு எடுக்கக்கூடிய தன்மைகளில் கண்டிப்பாக வருவீங்க. முடிவு எடுத்ததுக்கப்புறம் சிலதுனா திருப்தி இருக்காது, சிலதுனா திருப்தி இருக்கும்ல. கண்டிப்பாக இந்த மாதத்தில் உங்களுக்கு திருப்தி இருக்கும். பல பேர் பல விதத்தில் பேசினாலும் பாப்போம் ஒரு கைன்னு ஒரு சந்தோஷப்படுவீங்க. உங்களுக்கு வரக்கூடிய எல்லா காரியங்களும் உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு. அதே மாதிரி அப்பாவுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்து பார்த்துக்கணும். சில பொறுப்புகள் கண்டிப்பாக வைப்பீங்க. ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அமோகமான பலன்கள் தேடி வரக்கூடியதாக இருக்குது. சில முக்கிய விரதங்கள், முக்கியமான சாமியுடைய ருத்ராட்சம், சாமியினுடைய பிரசாதம், திடீர்னு ஒரு பெரிய அதிசயம், திடீர்னு இந்த கோயிலுக்கு போகிறது, திடீர்னு யாராவது ஒருத்தர் சந்திக்கிறது, இந்த மாதிரி ஒரு திருப்தி கொடுக்கக்கூடியதாக இருக்கும். உண்மையாகவே நான் நினச்சி பார்க்கல, நான் நினச்சதை சொல்லிட்டாரே அப்படிங்கிற பெரிய அதிசயங்கள்லாம் சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தில், ஜூன் மாதத்தில் ஏற்படக்கூடியதாக இருக்கும். ஆக நீங்கள் நினைத்ததை சாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் சிம்மராசி அன்பர்களுக்கு உண்டு. சிம்மராசி அன்பர்களுக்கு நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் திங்கட்கிழமை நாள் நீங்கள் பார்த்தீங்கன்னா சிவ வழிபாடு உங்களுக்கு ரொம்பவுமே விசேஷம் கொடுக்கும் இந்த மாதத்தில். கன்னிராசி நேயர்களுக்கு பிரயாணம், அலைச்சல். ஒரு விஷயத்தில் என்னோட அப்பாவை சார்ந்த பூர்வீக சொத்து, இடம், பொருள், வீடு, மனை, வாகனங்கள், இது போன்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு யோசித்து செயல்படக்கூடிய அற்புதமான மாதமாக இருக்கும். முக்கியஸ்தர்களுடைய சந்திப்பு மன திருப்தியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். யூடியூபராக இருந்துருக்கோம், சோஷியல் மீடியாவில் இருந்துட்டு இருக்கிறவங்க, ஆங்கராக இருந்துட்டு இருக்கவங்க, அதே போன்று பார்த்துட்டிங்கன்னா சினிமா சார்ந்த நட்சத்திரமாக இருக்க இசையமைப்பாளராக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தரக்கூடிய அற்புதமான மாதமாக இந்த மாதங்கள் உண்டு. பிரசித்தி பெற்ற கோயில்களுக்கு போயிட்டு வரதுக்குண்டான வாய்ப்புகள், வெளிநாடு, வெளியூர், மேல் படிப்பு, குறிப்பிட்டு குழந்தைகளுக்கு இப்போ மேல் படிப்பு சம்பந்தமான காரியம், ஐஏஎஸ், ஐபிஎஸ் மற்றும் மருத்துவ சம்பந்தமான நீட் எக்ஸாமினேஷனுக்காக ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய காரியங்கள் வெற்றிகரமாக இருக்கிறதுக்குண்டான சூழ்நிலைகள் மாறிடும். ஆரோக்கியத்தில் மட்டும் அக்கறை எடுத்து பார்த்துக்கணும். கன்னிராசி அன்பர்களுக்கு மீனாட்சி அம்பாள் வழிபாடு மிகப்பெரிய வரப்பிரசாதமாக இந்த மாதத்தில் உங்களுக்கு உண்டு. துளாராசி நேயர்களுக்கு ஃபஸ்ட்டு ஜூன் மாதத்தில் இருக்கக்கூடிய 14 days அவ்வளோ சிறப்புகள் கிடையாது. சின்ன விஷயங்கள் கூட இவரே இப்படி சொல்கிறாரு, இவர் ஏன் இப்படி பேசுகிறாரு, இவர் ஏன் இப்படி நினைக்கிறாரு, இவங்க ஏன் இப்படி நினைக்கிறாங்க, இப்படி ஆண் பெண் இருபாலருக்கும் ஏற்படும். ஆஃப்டர் 15th உங்களுக்கு ஒரு நல்ல சூழ்நிலைகள் மாறி வரும். பிரயாணங்கள் சிறக்கக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கும். பிரசித்தி பெற்ற கோயில்களுக்கு போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள், நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். அரசியல், அரசாங்கத்தில் வேலை பண்ணிட்டு இருக்கோம், இடமாற்றம் எதிர்பார்த்தவங்களுக்கு வெற்றிகள் கூடி வரக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கும். புதிய விஷயங்களை நோக்கி உங்களுடைய பாதைகள் லாபத்தை தரக்கூடிய சூழ்நிலைகள். கல்வியாளராக இருந்துட்டு இருக்கிறவங்க, பிரின்சிபலாக இருந்துட்டு இருக்கவங்க, ஹெச்ஓடியாக இருந்துட்டு இருக்கவங்க, லெக்சரராக இருந்துட்டு இருக்கவங்க, காலேஜில் மேனேஜ்மெண்ட்டில் இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு, டியூஷன் எடுத்துகிட்டு இருக்கோம், ஆன்லைன் சம்மந்தமான கிளாஸஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தரக்கூடிய அற்புதமான காலமாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வீக வழிபாடு, நம்ம ஏகாதசி விரத வழிபாடு ரொம்ப சிறப்பை தரும். விருச்சிக ராசி நேயர்களுக்கு நல்ல அனுகூல்யம் தரக்கூடிய அற்புதமான காலகட்டமாக இருக்கும். எண்ணிய காரியங்கள் உங்களுக்கு சக்ஸஸாக முடிகிறதுக்குண்டானதாக இருக்கும். சின்ன விஷயங்கள் இது செய்யலாமா வேண்டாமான்னு தடுமாற்றம் இருந்ததெல்லாம் உங்களுக்கு ஃபஸ்ட்டு 14 days உங்களுக்கு சக்ஸஸாக இருந்துட்டு இருக்கும். உங்களால் பிறருக்கும், பிறரால் உங்களுக்கும் லாபங்கள் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ரொம்ப வயசான வாளுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. எதுக்காக கோச்சுட்டோம், எதுக்காக சண்டை போடுறோம், எதுக்காக டென்ஷன் ஆகிறோம், இப்படியெல்லாம் நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா யார் கூடயும் நல்லா பேசுவேன், யார் கூடயும் யதார்த்தமாக இருந்துட்டு இருப்பேன். அந்த மாதிரி இந்த மாதத்தில் இருக்கும். ஆஃப்டர் 15 days பார்த்தீங்கன்னா சிலது தடங்களாகிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. மற்றும் பொருளாதாரம், குடுக்கல் வாங்கலில் கவனம் என்பது தேவை. திடீர் அதிர்ஷ்டங்கள் காத்துன்னு இருக்கு. வண்டி வாகனத்தில் கவனமாக போகணும். சின்ன மறதிகளில் பெரிய பொருட்களை விடுறதுக்குண்டான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த மாதம் நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் மலைக்கோயில் முருகர் வழிபாடு அற்புதமான வழிபாடு. தனுராசி அன்பர்களுக்கு வேலையில் இருக்கக்கூடிய டென்ஷன்ஸ் எல்லாம் குறையும். கடன் மட்டும் இந்த மாதத்தில் வாங்கிடாதீங்க, குறிப்பாக ஃபஸ்ட்டு 14 days. அதுக்கப்புறம் பார்த்துட்டீங்கன்னா காரியங்கள் அனுகூலியமாக, கணவன் மனைவிக்குள்ளே இந்த ஈகோ ப்ராப்ளம்லாம் தீர்ந்துடும். பிரிந்தவர்கள் ஒன்று சேர்வார்கள். மருத்துவமனை போன விஷயம் பெருசாக பயந்துட்டு இருந்தக்கூடிய ஸ்கேன் சம்மந்தமான ரிப்போர்ட்ஸ்லாம் ரொம்ப சுலபமாக முடிஞ்சிடும்.
பெரிய பயந்த விஷயங்கள்லாம் ஒன்றுமே இல்லாமல் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். நிறையா பிரயாணங்கள் பண்ணி பல காரியத்தை ஈடுபடுத்தி காரியங்களில் வெற்றி பெறத்துக்குண்டான வாய்ப்புகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருந்து கொண்டிருக்கும். நம்ம யாராக இருந்தாலும் ரொம்ப நம்பி செயல்படுத்தி அவாட்ட நம்பி எல்லாத்தையும் சொல்லும்பொழுது அவள் ரகசியமாக நம்ம ரகசியத்தை வெளியில் சொல்லிடுவாங்க. இதில் கவனம் என்பது தேவை. தனுசு ராசி அன்பர்கள் இந்த மாதம் நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் ஸ்ரீராமர் வழிபாடு, விசேஷ வழிபாடு நவமி அன்று. மகர ராசி அன்பர்களுக்கு அனுகூல்யத்தை தரக்கூடிய அற்புதமான மாதமாக இந்த மாதம் உண்டு. சொந்த பந்தங்களை சந்திப்பீங்க, உற்றார் உறவினர் தேவையான சில உதவிகள் எடுத்து செய்யக்கூடிய வாய்ப்புகள், மருத்துவ ரீதியாக உங்கள்கிட்ட உதவி வந்தாலும் படிப்பு ரீதியான உதவி வந்தாலும் உங்களால் முடிஞ்ச சில காரியங்கள் எடுத்து பண்ணுவேன். என்னோட அப்பா தாத்தா நான் படித்த இடம் இப்படின்னு சொல்லிட்டு நிறைய சேரிட்டி பண்ணுறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருந்துட்டு, சினிமா நட்சத்திரமாக இருந்துருக்கும், அரசியல் இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு, மிகப்பெரிய பிஸ்னஸ் மேனாக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு, மிகப்பெரிய நிறுவனம் வெளிநாட்டில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யத்தை தரக்கூடிய அற்புதமான ஒரு மாதமாக இந்த மாதங்கள் இருக்குது. பெரிய நோய்வாய்ப்பட்டு பயந்துட்டு இருந்த விஷயங்கள் ஒன்றும் இல்லைன்னு சொல்லும்போது ஒரு பெரிய மன திருப்திகள் வரும். அப்பா அம்மாவை பற்றி தான் எனக்கு கவலை இருந்துருக்குன்னு வெளிநாட்டில் இருக்கிறவங்க இருந்தாங்கன்னா அந்த கவலைகள் போகிறதுக்கு அவங்க கூட உட்காந்து கொஞ்சம் நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக. குடும்பத்தில் இருக்கக்கூடிய நீயா நானாங்கிற பிரச்சனைகள் குறையறதுக்குண்டான அற்புதமான மாதமாக இருக்கும். இந்த மாதத்தில் சில தடங்கள் ஏற்பட்டதுன்னா தனிப்பட்ட நம்ம ஜாதகத்தில் இருக்குமே தவிர மாத ரீதியாக கிடையாதுங்கிறத நம்ம நிர்ணயம் பண்ணிக்கிறோம். சில விஷயங்கள் நம்ம பேரில் நம்ம யார்ட்டையாவது ஃபினான்ஸோ இல்லை பண சம்மந்தமாக நம்பிக்கையோடு கொடுக்கும் பொழுது அவங்க கரெக்டாக வச்சுருப்பாளா, பொய் கணக்கு ஏதாவது சொல்கிறாளான்னு 1-2 முறை பார்த்து கவனித்து கொள்வது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும். காஸ்ட்லியான தங்கம் போன்ற பொருட்களை வெளியில் யதார்த்தமாக கொண்டு போகிறத தவிர்த்துக்கிறது நல்லது. மகர ராசி அன்பர்கள் இந்த மாதத்தில் பஞ்சமி அன்னைக்கு வாராகி வழிபாடு வெற்றி தரும் வழிபாடு. கும்பராசி அன்பர்களே, எப்பவுமே நம்ம ஒரு நிலைக்கு எப்பவுமே நிற்போம். எப்பவுமே ஸ்டாண்டர்டாக இருக்கணும் சார், இப்படி தான் இருக்கணும், அப்படி தான் இருக்கணுங்கிற ஒரு ரொம்ப முக்கியத்துவம். குறிப்பாக வீடு கட்டினா வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குறது, தனக்கு தேவையான பொருட்கள் வாங்குறது, குழந்தைகளுக்கு தேவையான பொருட்கள் வாங்குறது, ஏதேனும் முக்கியமான விஷயங்கள் எடுத்து பண்ணுறது, இது போன்ற காரியங்கள்லாம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள். இடம், பொருள், வீடு, மனை, வாகனங்கள் போன்றது, தொழிலுக்குண்டான முதலீடுகள் போடுறதுக்கு ரொம்ப சிறப்பாக இருந்துருக்கும். யார் கேள்வி கேட்டாலும் நான் பதில் சொல்கிறதுக்கு ரெடியாக இருக்குங்கிற தெளிவு உங்ககிட்ட இருக்கும்போது கவலை வேண்டாம். குழந்தைகளுக்கு படிப்புலையும் பெண்களுக்கு மேல் படிப்புலையும் ரொம்ப விசேஷமான பலன்கள் கொடுக்கும். வேலையில் இடமாற்றம் மன மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். புதிய பதவி புகழ் அந்தஸ்து கூடி வரக்கூடிய அற்புதமான காலகட்டமாக இந்த காலகட்டங்கள் கும்பராசி என்பவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். இடமாற்றம் மன மகிழ்ச்சியை தரக்கூடியதாக இருக்கும். சிறு மாற்றமும் ஒரு பெரும் மாற்றத்துக்கு ஒரு உதவிகரமாக இருக்கும். இந்த மாதத்தில் சங்கடஹர சதுர்த்தி வழிபாடு, பிள்ளையார் வழிபாடு மிகப்பெரிய வழிபாடு. மீன ராசி நண்பர்களே, நல்ல காரியங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்புகள் கூடி வரும். பிரயாணம், அலைச்சல், செலவு எங்கே போய் கணக்கு சேர்த்துறதோ ஒன்றும் புரியல. திருஷ்டியாக எடுத்தோ சார் எனக்கு ஒரு அப்படி தான் இருக்கும்ல அப்படிங்கிற பல யோசனைகள் மனசில் இருந்துருக்கும். நீங்களே கொஸ்டின்ஸு நீங்களே ஆன்சரும் கொடுத்துட்டு இருக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும். தம்பி தங்கை அவாட்ட ஈகோ பார்க்குறது, கோச்சிக்கிறத தவிர்த்துக்கிறது நல்லது. அதே மாதிரி புது இடம், பொருள், வீடு, மனை, வாகனங்கள் வாங்குறதுக்குண்டான யோகங்கள் கண்டிப்பாக உண்டு. இது நினச்சி செய்ய முடியலன்னா நீங்கள் இப்போ பண்ண முடியல வேறு எப்போ பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி ஒரு யோசனை மனசில் வச்சுக்கோங்க. குறிப்பாக பார்த்துட்டேன்னா 7.5 சனினால் பாதிப்பு இருக்கா, இப்போதைக்கே என்னென்ன விஷயத்துக்கு நம்ம டெபாசிட் பண்ணுறது, எந்தெந்த விஷயத்தில் சேர்த்து வைக்கிறது ரொம்பவுமே நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். விரயம் சுப விரயமாக பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். வெளியிலெல்லாம் மதிப்பு இருக்குது, இவாதான் நான் மதிக்கிறது இல்லைன்னு அப்படி சொல்ல வேண்டாம். அவங்க ஏதோ ஒரு காரணத்தினால அப்படி சொல்கிறான்னு நினச்சிக்கோங்க. மற்றபடி நம்மளுடைய யோசனையை இன்னும் தெளிவுபடுத்தி தெய்வ வழிபாடு பண்ணும்போது நல்ல மாற்றங்கள் கூடி வரும். இந்த மாதத்தில் மூல நட்சத்திரத்தன்னைக்கு ஆஞ்சநேயர் வழிபாடு மிகப்பெரிய வழிபாடாக இருக்கும். கடல், மலை சேர்ந்த முருகன் கோயில் போயிட்டு வர்றது விசேஷமான பலன்களை தரும். இந்த ஜூன் மாதம் 6ஆம் தேதி நமக்கு அமாவாசை வந்துடுறது. அதே மாதிரி ஜூன் மாதம் 21ஆம் தேதி பார்த்துட்டிங்கன்னா நமக்கு பௌர்ணமி வருது. இந்த ஜூன் மாதம் வைகாசியும் ஆணியும் சேர்ந்த ஒரு அற்புதமான மாதமாக இந்த மாதத்தில் இருக்குது. கிருத்திகை பார்த்துட்டிங்கன்னா நமக்கு 5ஆம் தேதி கிருத்திகை நமக்கு வருது. அதே மாதிரி திருவோண நட்சத்திரம் 24 திங்கக்கிழமை வந்துடுது. ஏகாதசி 2 ஞாயிற்றுக்கிழமை, திங்கக்கிழமை 17ஆம் தேதி, 18 செவ்வாய்க்கிழமை இப்படி ஏகாதசி வருது. சஷ்டி 12 புதன்கிழமை வந்துடுது. 27 வியாழக்கிழமை. சங்கடார சதுர்த்தி பார்த்திங்கன்னு சொன்னால் 25 செவ்வாய்க்கிழமை. சிவராத்திரி, அதாவது நமக்கு இந்த மாத சிவராத்திரி அப்படின்னு சொல்லக்கூடியது 4 செவ்வாய்க்கிழமை. பிரதோஷம் 4 செவ்வாய்க்கிழமை, 19 புதன்கிழமையும் நமக்கு வந்தது. அங்காரக பிரதோஷம்னு பேர் இந்த பிரதோஷத்துக்கு. சதுர்த்தி பார்த்துட்டேன்னா 10 திங்கக்கிழமை வந்துடுறது. ஆக இந்த மாதம் சுப முகூர்த்த நாள் ஜூன் 2ஆம் தேதி, 9ஆம் தேதி, ஜூன் 10ஆம் தேதி, 12ஆம் தேதி, 16ஆம் தேதி, 17ஆம் தேதி வளர்பிறை முகூர்த்தமாக இந்த மாதம் நமக்கு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். சரி, மற்ற தினங்களில் அஷ்டமி எல்லாம் இருக்கா அப்படின்னு பார்த்தா 14 வெள்ளிக்கிழமை,
29 சனிக்கிழமை அஷ்டமி, நவமி வந்து 15 சனிக்கிழமை, 30 ஞாயிற்றுக்கிழமை, தசமி வந்து 1 சனிக்கிழமை, அதே மாதிரி 14 ஞாயிற்றுக்கிழமை. கரி நாள் பார்த்துட்டேன்னா 15 சனிக்கிழமையும் 20 வியாழக்கிழமையும் கரி நாட்களாக இருந்துட்டு இருக்கிறது நம்ம வந்து பார்க்குறோம். இந்த மாதத்தில் நம்ம ஜூன் மாதம் இருக்கக்கூடிய விசேஷங்கள் பற்றி நம்ம பார்த்துட்டோம். ஆணி திருமஞ்சனம்னு சொல்லுவாங்க. இந்த ஆணி மாதத்தில் திருமஞ்சனம் ரொம்ப விசேஷம். ஏன்னா வைகாசியும் ஆணியும் சேர்றங்காட்டி ஆணி திருமஞ்சனம் சிவபெருமானுக்கு ரொம்ப சிறப்பானதாகவும் இருக்கும். இத்தனை வைகாசி ஆணி, வைகாசி ஆணிங்கப்போ சூரியன் 2 இடத்துல நமக்கு ஜூன் மாதம் பிரயாணம் பண்ணுறார். இதற்குண்டான அமைப்பை கொண்டு இந்த நாளை வந்து நம்ம வந்து கணிக்க போகிறோம். ஜூன் மாதத்தில் இருக்கக்கூடிய விசேஷங்களை பற்றியும் முகூர்த்தத்தை பற்றியும் அதே போன்று நீங்கள் என்ன வழிபாடு பண்ணணுங்கிறத பற்றியும் ரொம்ப தெளிவாக நம்ம பார்த்தோம். மீண்டும் சந்திப்போம். வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரம். உங்கள் ஜோதிஷாச்சாரியர் ஜோதி சாம்ராட் மகேஷியர். சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். மாணவர்களின் தனித்திறமைகளை மேம்படுத்த SNS Institutions. This summer, meet the Magical Mermaid at VGP Marine Kingdom from April 12th to May 31st.